अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। अस्मत् परमगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः. அகலகில்லேல் விரையுமென்று அலர்வேல் மங்கை உரைமார்பா நிகழில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாடியேன் உன்னடிக்கீழவர்ந்து புகுந்தேனே. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். இன்று மாசி பௌர்ணமி தினமான ஒரு புனிதமான நன்னாளில் அடியனுக்கு மகாத்மா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் ஒரு அருமையான வாய்ப்பை நல்கியிருக்கிறார்கள். அடியன் முதற்கண் திரு ரமேஷ் ஐயா நிர்வாகத்தினர் அவர்களுக்கு அடியனுடைய விசுவாசங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை அறிமுகம் செய்த திரு கணேஷ் மாணவர் பொதுப்பணித்துறை சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமூகவியல் சொல்லுவாங்க. அந்த சமூகவியல் படிப்பை படிச்சுட்டு இருக்காரு. அவரு ரொம்ப ஆவலா என்ன அடியன் பேச போறேங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அடியனை அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அவருக்கு அடியனுடைய நன்றிகள். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு மாதமும் இந்த மகாத்மா ட்ரஸ்ட் முதியோர் இல்லம் சொல்லுவாங்க. அடியன் இளைஞர்கள் இல்லம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆத்மாவுக்கு முதுமையே கிடையாது. அதனால இந்த மகாத்மா ட்ரஸ்ட் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இது 4வது மாதம் அடியன் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி தினத்தன்று ஒரு நல்ல சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய விருப்பம். அந்த உன்னதமான நோக்கத்துக்கு தகுந்தாப்பலே அடியன் ஒவ்வொரு மாதமும் இங்க நிறைய விஷயங்களா விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் நல்ல விரும்பி நல்ல லகித்து நல்ல ஒரு விசேஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல விஷயங்கள் கேட்கிறதுனாலே ஆட்கள் கிடைக்கிறதே பெரிய துர்லபமா இருக்கு. பெரிய ஒரு அதிசயமா ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயங்களை விட நல்ல உழுது போகுதா அப்பதான் நாங்க கேட்போம். நீங்க வெறும் நல்ல விஷயங்களா சொன்னீங்கன்னா நாங்க நல்ல விஷயங்களா செஞ்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்லையே, எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்களா இல்லைன்னே தெரியும், இருக்கா இல்லையானே தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது தனக்கு என்ன தேவைப்படுதோ எது விருப்பமோ அதை யாராவது சொன்னா கேட்டுக்குவாங்க. எது நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அது நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோமோ அதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா பரவாயில்ல நம்ம செய்யறத பத்தி பேசுறாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கை முறையா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எது நல்லதோ அது பேசப்பட்டால் அது அவங்க செய்யறாங்களோ இல்லையோ, நல்லதுன்னு ஏதாவது அவங்க செய்யாத விஷயத்த சொல்லிட்டோம்னா சிரமமா நினைக்கிறாங்க. என்ன இது இவ்வளவு பெருசா சொல்றாரு, இவ்வளவு விஷயம் நம்ம செய்யாததெல்லாம் சொல்றாரு, ஒருவேளை இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குமோ. எப்படி ஒரு நபர் நல்லா சாப்பிட்டு உறங்கிக்கிட்டு நல்ல போகமா இருக்கிறவங்க போய் ஐயா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு உறங்கிக்கிட்டு வாழ்க்கையை கழிச்சீங்கன்னா கொழுப்பு சேர்ந்தவங்க ஒரு நாளைக்கு டக்குன்னு இருதயம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கங்க, தினம் நடப்பயிற்சிக்கு போங்க, கால்நடையா நடங்க, வேகமா நடங்க அப்படின்னு சொன்னா என்ன நான் செய்யாததெல்லாம் இவங்க செய்ய சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு முடியுமா? முடியாதுல்ல. எப்படி காலையில எந்திரிச்சு நடப்பயிற்சிக்கு போக முடியும்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு உறங்கிட்டு நல்ல வாழ்க்கையை போகமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவங்க நம்ம செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது போல நல்ல விஷயங்கள் நடப்பயிற்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடற்பயிற்சி செஞ்சாதான் ஆசைப்படுறவங்க அவஸ்தப்பட்டுத்தான் ஆகணும். இதான் முன்னோருடைய வாக்கு. ஆசைப்படுறவங்க அவஸ்தப்பட்டுத்தான் ஆகணும். அதுதான் இனிமையான அவஸ்தை சொல்லுவாங்க. அதனால உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதனால கொழுப்பா நிறைய உடம்புல சேர்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு மொத்தமா அது வேலையை பார்த்துடும், வேலையை காமிச்சிடும். அதனால உடற்பயிற்சி அவசியமாக வேண்டியது நல்ல விஷயம்.
இது போல விஷயங்கள் தான் இந்த மனதுக்குண்டான பயிற்சி. இந்த மனதுக்குண்டான ஒரு நல்ல அறிவுரைகள், நல்ல விஷயங்கள். மனது எப்போது ஆத்மாவுடன் லயிக்கிறது என்றால், எப்போது அந்த ஆத்மாவுக்கு உண்டான உணவு வளிக்கப்படுகிறதோ, எப்போது அந்த ஆத்மாவுக்கு உண்டான உணவு வழங்கப்படுகிறதோ, அப்போதுதான் ஆத்மா மகிழ்கிறது. இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்பு தான் சுகத்தை காணும். நாக்குல இனிப்ப வச்சா நாக்கு தான் இனிக்கும், ஆத்மாக்கு இனிக்குமா தெரியாது. என்ன நல்ல சுவைக்க சுவைக்க உண்டாலும் அதுதான் நாக்குக்கு வரைக்கும் தான். நாக்குக்கு அப்புறம் சுவை தெரியுதா? நமக்கு தெரியலையே. நாக்கு வரைக்கும் தான் சுவை. இதுதான் வாழ்க்கை. அப்படின்னா ஒரு நல்ல குளிர் சாதன அந்த அறையில போய் உட்கார்ந்தோம்னா உடம்பு பூரா குளிருது. வெளியே வந்தா மறுபடியும் இருக்க ஆரம்பிச்சிருது. இருக்கிற வரைக்கும் அது சுகம், அது உடம்புக்கு உண்டான சுகம். நல்ல குளிர் சாதன பெட்டி உள்ள நம்ம போய் உட்கார்ந்தோம்னா, அந்த அறையில போய் உட்கார்ந்தோம்னா குளிருது, அவ்வளவுதான். அது உடம்புக்கு தானே, ஆத்மா கிடையாது. இப்படி பலவிதமான விஷயங்கள் உடல் சுகத்துக்காகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில சிறிது ஆத்மாவுக்கு உணவளிப்போமே, சிறிது ஆத்மாவுக்கு கொஞ்சம் சத்து கொடுப்போமேங்கிற அந்த நல்ல நோக்கத்தோட இந்த மகாத்மா ட்ரஸ்ட்ல இருந்து இது போன்ற வைபவங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். போன மாதம் நாம தை மாத வைபவத்தை பத்தி பேசணும். தை மாத மகாத்மியம், தை மாசத்துல என்னென்ன மகாத்மியம் சொன்னோம். ஒவ்வொரு மாசத்துக்கும் மாச பிரவேசம் என்று ஒன்று உண்டு. மாச பிரவேசம்னா என்னன்னா, இந்த சூரியனுடைய கதி மாறுகின்ற நாள். சூரியனுடைய கதி ஒவ்வொரு ராசியிலையா ஒவ்வொரு மாசத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இது அறிவியல் சார்ந்த உண்மை. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த விஷயங்கள். அறிவியல் பூர்வமா இன்னைக்கு நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற வானவியல் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இவங்க புதுசா கருவிகளை வச்சு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எங்க அப்பாவுக்கு நான் பையன் அப்படின்னு எனக்கு தெரியும், அடியனுக்கு தெரியும், என்னுடைய அம்மாவுக்கு தெரியும், எங்க தாத்தாவுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும். இது இன்னொருத்தருக்கு தெரிய வைக்கணும்னா ஒரு அத்தாட்சி வேணும். அதுதான் பிறப்பு சான்றிதழ் சொல்றாங்க. அது போல பல சான்றிதழ்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அறிவியல் விஞ்ஞானம் சொல்றதெல்லாம். இல்லாதத புதுசா உருவாக்கலாம் முடியாது. இருக்கிறதுல இருந்து ஏதோ ஒரு விஷயமா அவங்க நமக்கு எடுத்து சொல்ற விஷயங்கள் தான் விஞ்ஞானமே தவிர வேற ஒண்ணு புதுசா அவங்க தயார் செய்ய முடியாதுங்கிறத உண்மையை தெரிஞ்சு. அதுபோல இந்த விஞ்ஞான பூர்வமா பல கண்டுபிடிப்புகள், வானசாஸ்திரம் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்ட்ரானமி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஏற்கனவே நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஞான திருஷ்டி மூலமா பலதை பார்த்திருக்காங்க. இந்த அண்டகடாகம் முழுதையும் அளந்து பார்த்திருக்காங்க. அளவோட சூரியனுடைய கதி என்ன, சூரியனுடைய அளவு என்னன்னு சொல்லி ஸ்ரீ பராசர மகரிஷி நமக்கு எல்லாத்தையும் ஒரு புராணத்துல, அதான் மகா புராணம், விஷ்ணு புராணம் சொல்லுவாங்க. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அளந்து காட்டியிருக்காரு ஸ்ரீ பராசர மகரிஷி. யாக்கியவல்யர் ஒரு மகான் ஞானி. அவர் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துக்கே தலைன்னு சொல்லுவாங்க. வான சாஸ்திரத்துக்கே ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு உபகாரம் பண்ணியிருக்காரு யாக்கியவல்யர் போன்ற ரிஷிகள். இது போன்ற ரிஷிகளுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்காததுனால இந்த கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு பாடமா வந்துகிட்டு இருக்குன்னா அது நம்மளுடைய ஒரு அறியாமை எல்லாம் சொல்லிக்கிட்டு. அதனால இது போன்ற அறியாத விஷயங்கள் பலது இருக்கிறது. தை மாதம் என்றால் அந்த தை மாசத்துல அந்த சூரியன் மகர ராசியில பிரவேசம் பண்றதுனால தான் மகர சங்கராந்தின்னு சொல்லி அந்த மாச பிறப்ப பாரத தேசம் முழுதா கொண்டாடிட்டு இருக்காங்க. பாரத தேசம் முழுசா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதான் மகர சங்கராந்தி. அது போல இந்த தை மாசம் முடிஞ்ச உடனே இன்னொரு ராசியில சஞ்சாரம் பண்றார் சூரியன். அதுதான் கும்ப ராசி. அதான் கும்பமேளான்னு நடக்குது இந்த மாசி மாசத்துல. கும்பகோணத்துல நடக்குது பாத்தீங்களா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அது போல இப்ப பிரயாக்ராஜ் சொல்ற இந்த அலகாபாத் பழைய பேர். அதான் உண்மையான பேர்லாம் கிடையாது. பிரயாக்ராஜ்ங்கிறது தான், பிரயாக்ராஜ்ங்கிறது தான் உண்மையான பேர். அது யாரோ இடையில மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இது புது பேர் கிடையாது. அதுதான் புது பேர். அதனால இந்த பிரயாக்ராஜ்ல இப்ப கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா கும்பராசியில பிரவேசம் பண்றாரு சூரியன். அதனால கும்ப மாசம்னு சொல்லி இந்த மாசி மாதத்துக்கு உண்டான அர்த்தமுள்ள பெயர் அது கும்ப மாசம் சொல்லுவாங்க.
அதுபோல ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரியன் மாறும் போதுதான் அந்த மாச பிரவேசம் பிரவேகிக்கிறார், பிரவேசமாகிறார். கிரகப்பிரவேசம் சொல்லுவோம். ஒரு வீட்டுல போய் நம்ம புது விழா பண்ணோம்னா கிரகப்பிரவேசம். அதுபோல அந்த சூரியன் இதுல பிரவேசிக்கிறார். இந்த மாசம் கும்ப மாசம் என்று எல்லோராலும் போற்றி கொண்டாடப்படுகிற மாசம் இந்த கும்ப மாசம். இந்த மாசி மாசத்துல என்ன விசேஷம்? நம்ம பாரத தேசத்துல ரொம்ப முக்கியமா கொண்டாடப்படுற விஷயங்கள் நீர்நிலைகள், நதிகள், தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி நீர்நிலைகள், நதிகள், தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. சாஸ்திரோக்தமா வேதாந்தம் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவனும் ஒரு மரமோ செடியோ ஒரு ஜந்துவோ ஒரு கால்நடையோ ஒரு மனித பிறவியோ எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் ஜனிக்க வேண்டும் என்றால் ஆகாசத்தில் இருந்துதான் பூமிக்கு வர வேண்டும் என்பது நியதி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகாசத்திலிருந்துதான் பூமிக்கு வந்து ஒரு ஜனனம், ஒரு பிறப்பு ஆக வேண்டும். அப்படின்னா இது ஒரு சுழற்சி. ஒரு ஜென்மா முடிஞ்ச உடனே அந்த ஜீவன் மறுபடியும் ஆகாசத்துல இருக்கிற பல லோகங்கள்ல எங்கேயாவது விழுந்து அதுக்குண்டான கருணாவை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூலோகத்துல வந்து விழணும்னா அது இந்த மழை மூலமாத்தான் விழுந்துகிட்டு அந்த ஜீவன். வேதம் சொல்கிற, உபனிஷத் சொல்கிற சத்திய வாக்குகள் இது. பர்ஜன்ய தேவா அப்படின்னு சொல்றாங்க. பர்ஜன்யன்னா அவன் தான் மழைக்கு அதிபதி. அந்த பர்ஜன்ய தேவன் தான் இந்த மழையை பொழிய வைக்கிறான். வருடன் சொல்லுவாங்க. அந்த தேவதை சம்பந்தப்பட்ட ஒரு தேவன் தான் பர்ஜன்ய தேவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த மழை மூலமா தான் பல ஜீவன்கள் பூமியில வந்து அப்படியே குப்புற விழலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன்கள் தான் மழை மூலமா வந்து விழுந்து வயல்வெளிகள், என்ன நீர்நிலைகள்லாம் நினைஞ்சு வயல்வெளிகள்ல போய் பாசனமாகி அங்கே இருக்கிற அந்த விதைகள்ல பாஞ்சு அப்படியே முளைச்சு வர்ற செடிகள், தானியங்கள். அதெல்லாம் தானியங்கள் என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடுற அரிசி, கோதுமை, காய்கறிகள், கிழங்கு வகைகள் எல்லாமே அப்படின்னா மழை மூலமா வந்து ஜீவன்கள் தான் அதுக்குள்ள போய் வளர்ந்து நமக்கு காய்கறிகளா கனிகளா கிடைச்சிக்கிட்டு வேதம் சொல்ற உண்மையான விஷயம். அப்படின்னா இந்த காய்கறிகள், கனிகள், பழ வகைகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம உட்கொண்ட பிறகுதான் நமக்கு ஒரு சக்தி பிறந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு ஜீவன் ஜனிக்கிறது. ஆகையால இந்த நீர்நிலைகள் எல்லாம் சாதாரணமா தண்ணீர் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள ஜீவன்கள் பல இருக்கிறது, அது ஜனிக்க போகிறது என்கிறதுதான் நம்முடைய வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும் உண்மையான விஷயம். அதனால இந்த நீர்நிலைகளை போற்றுறது இந்த பாரத தேசத்துல மிக முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு வைபவம்னாலும் சரி, ஒரு நீர்நிலைகளுக்கு போய் அந்த பகவான் வந்து அங்க வீட்டிலிருந்து தீர்த்தவாரி அனுபவிக்கிறார். என்ன தீர்த்தவாரி அப்படின்னா மார்கழி மாசத்துல இருந்தே நீராட்டலுக்கு உண்டான வைபவம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டாள் பிராட்டி நீராட்டலுக்கென்றே இந்த திருப்பாவை பாசுரங்களை பாடி வச்சிருக்கார். நீராட்டலுக்கென்றே பாடி வச்சிருக்கான்னா எந்த ஒரு மகத்துவம் இந்த நீருக்கு உண்டான மகத்துவம். அந்த நீர் இருந்தாதான் நமக்கு சோறுங்கிறது மாதிரி இந்த நதிகளையும் புஷ்கரங்களையும் நீர்நிலைகளையும் குளங்களையும் கொண்டாடுவது என்பதே இந்த மாசி மாசத்துக்கு உண்டான மகத்தான வைபவம். இதனுடைய புராணத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. என்ன இந்த திருவேணி சங்கமம்? சௌராஷ்டிரா பாஷையில சாதாரணமாவே இந்த திருவேணி இருக்கு. ஜலைய முடிய வெணி அப்படின்னு சொல்லுவாங்க. வெணி கும்புடுவோபா அப்படின்னு இன்னைக்கு யாரும் வெளியே கிடையாது. யாரும் வந்து வெளியே என்ன சொல்றது, வெளியே கிடையாது இன்னைக்கு உலகத்துல. எல்லாம் லூசியர் தான், எல்லாம் லூசா போயிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றது, வழி வசதி வாய்ப்புகள் அப்படி ஆகணும்னு சொல்லி அவங்க பண்றாங்க. இதெல்லாம் அர்த்தத்தோட செய்யப்பட்ட விஷயம். இந்த வெணின்னு சொல்றதுதான் அந்த முடிய வந்து 3 விதமா பிரிச்சு அதை முடிச்சு போடுறதுதான் வெணின்னு சொல்லுவாங்க. இதுதான் திருவேணி சங்கமம் சொல்லி 3 நதிகள் முடிச்சு போட்டு சுழன்று ஓடுற விஷயமா திருவேணி சங்கமம் சொல்லி இடையில தரப்பட்ட பேர் அலகாபாத். அல்லா பேரை வச்சு பார்க்க ஒரு மாற்றம். அது உண்மையான பேர் பிரயாக்ராஜ். கங்கை பனியாக இருக்கின்ற பல பனி மலைகள் உருகி பிரபாதமாக ஓடி வருகிறாள் கங்கை. அந்த கங்கை ஓடி வரும் போது 3ஆக பிரித்து மறுபடியும் சேருமிடம் தான் இந்த பிரயாக்ராஜ்.
கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. இந்த நதிகள் எல்லாம் 3 கிளைகளா வந்து மறுபடியும் சுழன்று சேர்ற இடம் தான் இந்த பிரயாக்ராஜ் சொல்ற மகத்துவமான மிக மிக கொண்டாடப்படுகின்ற ரிஷிகளாலும் புராணங்களிலும் கொண்டாடப்பட்ட விஷயங்கள் எல்லாம். இந்த பிரயாக்ராஜ்ல போய் நாம தீர்த்தாமாடணும்னா இந்த மாசி மாசத்துல கும்ப மாசத்துல போய் நாம தீர்த்தாமாடணும்னா நமக்கு நிறைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் கிடைக்கும். எப்படி வெறும் நீராடினா மட்டும் கிடையாது, நீராடிட்டு தான தர்மங்கள் செய்யணும். அந்த நீர்க்கரையில அந்த தீர்த்த கட்டத்துல போய் நல்ல அன்னதானம் செய்யும். நிறைய சாதுக்கள் பல தேசங்கள்ல இருந்து, பல மலைகள் இருந்து, பிரதேசங்கள்ல இருந்து அன்னைக்கு மட்டும் இந்த வேளையில மட்டும் வருவாங்களா அந்த சாதுக்கள். அவங்க எல்லாம் வந்து முனி சிரேஷ்டர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ஜடையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு என்ன ஆடை கூட தரிக்காம கூட சாதுக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சாதுக்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ கிடையாது, ஒரே மாதிரி இருப்பாங்க. என்ன எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நமக்கு ஆசீர்வாதம் செய்யறதுக்கே அவங்க மலையிலிருந்து கீழே இறங்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சாதுக்களுடைய தரிசனம் கிடைக்கும் இந்த பிரயாக்ராஜ்ல போய் நம்ம தரிசனம் பண்ணி நம்ம நீராட்டல் செஞ்சோம்னு சொல்றாங்க. அப்படி இந்த பிரயாக்ராஜ்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அந்த திருவேணி சங்கமம், அங்க என்ன இந்த வைபவம்? இந்த பிரயாக்ராஜ்னா இங்க அலகாபாத் சொல்ற பிரயாக்ராஜ்ல ஒவ்வொரு வருஷமும் கும்பமேளா அப்படி நடத்துவாங்க. எப்படி நம்ம கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்களோ அதே மாதிரி அலகாபாத் பிரயாக்ராஜ் இடத்துல, அப்புறம் வந்து ஹரித்வார் இடத்துல நடக்குது, அப்புறம் உஜ்ஜைன்ல நடக்குது. இந்த மாதிரி 4 ஊர் சொல்றாங்க. உஜ்ஜைன்ல நடக்குது, இன்னொரு ஊர் வந்து கோதாவரி நதி ஓடுற இடத்துல நடக்குது. இப்படி நாசிக்னு சொல்றாங்க, நாசிக்ல நடக்குது. இந்த 4 ஊர்லயும் மாறி மாறி நடக்குது. ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், அப்புறம் நாசிக். இந்த 4 ஊர்ல மாறி மாறி வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடந்துகிட்டே வருது. இந்த 4 வருஷத்துல ஒரு தடவை நடக்குது. இதே 6 வருஷத்துல அலகாபாத்லயும் நடக்கும், ஹரித்வார்லயும் மாறி மாறி நடக்கும். இது 6 வருஷத்துல. அது அர்த்த கும்பமேளா. மகா கும்பமேளாங்கிறது சாதாரணமா 12 வருஷத்துல ஒரு தடவை நடக்குது. பாத்தீங்களா, பூரண கும்பமேளா 12 வருஷத்துல ஒரு தடவை நடக்குது. இந்த 12 வருஷமே 12 தடவை சுழன்று 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகா கும்பமேளா எந்த வருஷம் நடக்குதுன்னா இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் இப்ப இந்த நேரத்துல இந்த பௌர்ணமி தினத்தன்று நிறைய ஜனங்கள் அங்க கூடுவாங்களாம். நிறைய ரிஷிகள், நிறைய முனிவர்கள், நிறைய யோகிகள், நிறைய சாதுக்கள் எல்லாம் கூடி, ஜனங்களும் நிறைய கூடுவாங்க. லட்சோப லட்ச ஜனங்கள் கூடி அங்க நீராட்டல் செய்வாங்களாம். அப்படி நீராட்டல் செய்யும் போது முக்கியமா என்ன சாஸ்திரம் விதிக்குதுன்னா, தான தர்மம் செய்யணும், என்ன ஹோமங்கள் செய்யணும், அதோட பித்ரு கடன் கொடுக்கணும், பித்ரு கர்மா செய்யணும், தீர்த்தம் எள்ளும் சேர்க்கணும் பித்ருக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா சொல்றதுன்னா புராண விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். உபன்யாசங்கள் நடக்கிற இடத்துல போய் காது கொடுத்து புராண விஷயங்கள் கேட்கணும். கேட்டாதான் நம்ம செயலையே இறங்க முடியும். என்ன கேட்டாதான் செயலை இறங்க முடியும். கேட்கவே என்ன தெரியும், நமக்கு அறிவுக்கும் போகாது, மனதுக்கும் போகாது, ஆத்மாவுக்கும் சேராதுங்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு சேரக்கூடிய விஷயம், பகவானை அனுபவிக்கக்கூடிய நாமாக்களுடைய மகிமைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் ரிஷிகளுடைய பிரதான வாக்குகள். இது இன்னைக்கும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. நாம போக முடியலைன்னாலும் முடியலனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பேசுறோம், கேட்கிறோம். பாத்தீங்களா, காதாமிருதமா அதுவே அங்க போய் நீராட்டல் செஞ்ச ஒரு மகிமை நமக்கு கிடைக்கும் என்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட புராண விஷயங்கள். இன்னைக்கு நம்ம ஆற்றுல போய் யாரும் குளிக்கிறது கிடையாது. ஆற்றுல போறோமா, குளத்துல போய் குளிக்கிறோமா, ரொம்ப அபூர்வமாயிருச்சு. குளங்களை பார்க்கறதுக்கே அதுவும் அபூர்வமாயிருச்சே. குளங்களே காணாம போட்டாங்களே. இன்னைக்கு எத்தனை வருஷமா நம்ம ஸ்ரீ கூடாநகர் பெருமாள் கோயில் தெப்போற்சவத்துல தண்ணியில சாமி வந்து அந்த தெப்பத்துல போறத பார்த்திருக்கோம். அடியே பார்த்ததே இல்லை வரைக்கும். என்ன அந்த தெப்பம் எப்ப பார்த்தாலும் காலியாத்தான் இருக்கு. மணல்ல தான் சுவாமி வந்து பிரதட்சணம் போயிட்டு பெருமாள் ஸ்ரீ விவேக சுந்தரராஜ பெருமாள் ஒரு அழகா இருப்பாரு. அவர் வந்து தண்ணி இல்லாமையே தரையிலேயே பிரதட்சணம் வந்து மறுபடியும் கோயில் ஆஸ்தானத்துக்கு திரும்புறாருன்னா அப்பேற்பட்ட நிலைமை நம்ம நிலைமை. இதை பத்தி அருமையும் பெருமையும் தெரியாம மக்கள் ஆள்பவர்களும் சரி வாழ்பவர்களும் சரி இருந்துட்டு இருக்காங்கன்னா என்ன ஒரு நிலைமை. இந்த கலியுடைய அந்த கோலாகலம், கலியின் கோலாகலம் இதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட கோலாகலத்திலையும் இந்த கலி பண்ற அந்த வேலை என்ன சொல்றது, அது துவேஷ வேலை.
இருக்கிறத கெடுத்து வைக்கிறது கலியுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமைகளையும் பகவான நினைச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள், புராண வைபவங்களை நம்ம வாயால சொல்லி காதால கேட்டு மனதால அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா இதுதான் கலியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள். இதுதான் கலியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள். இப்பேற்பட்ட சலுகைகளை நிறைய நம்ம வாங்கிக்கணும். ரேஷன் கடையில போய் 1000 ரூபாய் அரிசி, ஒரு அரிசி மூட்டை 1000 ரூபாய் ரொக்க பணம் வாங்கினா சலுகை கிடையாது. இதுதான் ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை. அதனால இந்த பிரயாக்ராஜ்ல போய் குளிக்கக்கூடிய வைபவங்கள் எத்தனை பேரு புகை வண்டியில போயிட்டு இருக்காங்க, ஆகாச மார்க்கமா பறந்து போய் எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கும் நேற்றும் கேள்விப்பட்டேன், எங்க பெரியப்பா மகன் எங்க அண்ணன் போயிட்டு இருக்காரு. என்ன அவர் சொல்லிட்டு போற அந்த மாதிரி பிரயாக்ராஜ் போய் குளிக்க போறோம், நல்லா போயிட்டு வாங்கன்னா எல்லாத்தையும் நினைச்சுக்கன்னு சொல்லி நல்ல வாழ்த்தி அனுப்பி வச்சேன். ஏன்னா அந்த மாதிரி யாத்திரைகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாரத தேசத்துல யாத்திரைன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன வெறும் யாத்திரை, எங்கப்பா போறேன் யாத்திரை போறேன்னு சொல்லுவாங்க. தீர்த்த யாத்திரை போறேன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தீர்த்த யாத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்த்தம் இல்லாம யாத்திரை கிடையாது. குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்ங்கிற வழக்கம் நம்ம பாரத தேசத்து மண்ணில மட்டும்தான் இருக்கு. அதுவும் நம்ம சனாதன தர்மமான இந்து தர்மத்துலதான் அது முக்கியமா சொல்லப்படுது. காலையில குளிக்கிறதே ஒரு சம்பிரதாயங்க, ஸ்நானம்னு சொல்றது. நம்ம எந்த தர்மத்துல குளிக்கிறத பத்தி பேசியிருக்கு? குளிக்கணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். என்ன அது என்ன குளிச்சுட்டு சாப்பிட்டா என்ன பெரியதா? குளிக்காம சாப்பிட்டா என்ன வயிறுல நிக்காதா? இந்த மாதிரி கேள்விதான் மக்கள் கேட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா குளிக்கணும், ஸ்நானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆத்தங்கரையிலயோ குளத்து கரையிலயோ போய் நம்மளால குளிக்க முடியல. ஏன்னா தண்ணியும் இல்ல, அது கூட ஏற்பாடு கிடையாது. என்ன அதனால என்ன பண்றோம்? நம்ம குளிக்கிற இந்த சின்ன அறையில குளிக்கிறோம் பாத்தீங்களா? அங்க குளிக்கும் போதே கங்கே ஜயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னதின் குரு அப்படின்னு நினைச்சு அந்த எல்லா நதித்தீர்த்தங்களையும் நினைச்சு நம்ம தலையில இந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு குளிக்கிறோம் பாத்தீங்களா? ஸ்நானம் செய்யறோம் பாத்தீங்களா? ஹரி 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 ஹரின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு ஸ்நானம் செய்யும் போது எல்லா தீர்த்தங்களும் சேர்ந்து அந்த சின்ன அந்த ஒரு பாத்திரத்துல வந்து சேர்ந்துருதுங்கிறது புராணம் சொல்ற விஷயம். நீ மனதால எதை நினைக்கிறாயோ அது உனக்கு சித்தி ஆகிறது. நீ மனதால் எதை விரும்புகிறாயோ ஆண்டவன் அதை கொடுக்கிறான் என்பதுதான் சத்திய வாக்கு. எல்லாருமே வந்து பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பிரார்த்தனையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கும்பகர்ணன் என்ன பண்ணிருக்கான்? பெரிய தவசி. அவன் கும்பகர்ணன் பெரிய தவசி. விஸ்ரவசு என்ற ஒரு ரிஷியின் மகன்களாக பிறந்தவர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன். கும்பமாசம் தான் கும்பகர்ணனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கும்பமாசம் சொல்லிட்டோம்ல. அதனால இந்த ராவணனும் சரி, கும்பகர்ணனும் சரி, விபீஷணங்கிறது மகாத்மா அவனும் சரி, இந்த 3 பேரும் யாருக்கு பிறந்தாங்கன்னா விஸ்ரவசு. இவரோட சேர்ந்து பிறந்தவர் தான் குபேரன். குபேரன் இந்த குபேரனை துரத்தி விட்டானா ராவணன். அடிச்சு துரத்தி விட்டானா அண்ணன். இன்னொரு மனைவிக்கு, விஸ்ரவசுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் தான் குபேரன். குபேரன் தான் ஸ்ரீலங்கா பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த குபேரனை எத்தி உதைச்சு அடிச்சுட்டானா யாரு? ராவணன். என்ன எப்படி அவன் எப்படி அவ்வளவு பலம் பெற்றான் என்றால், தவம் செய்து பிரார்த்தனை செய்து பல சக்திகளை பெற்றிருக்கிறான் ராவணன். அப்பேற்பட்ட ராவணன் இத்தனை சக்திகளை பெற்று குணம் கிடையாது. என்ன குணம் கிடையாது? நல்ல குணம் கிடையாது. அதனால பிரார்த்தனை செஞ்சா எது வேணும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அகங்காரத்தோடையும் மமதையோடையும் மமகாரத்தோடையும் அலைஞ்சோம்னா அழிவுதான் மீண்டும். ஆகையால இந்த கும்பகர்ணன் பண்ணியிருக்கான், அவனும் பிரார்த்தனை பண்ணியிருக்கான், அவனும் வரம் கேட்டிருக்கான். கேட்கும் போது என்ன பண்ணிருக்கான்? இந்திர சபைக்கு நான் அதிபதி ஆக வேண்டும். என்ன கும்பகர்ணனுடைய பிரார்த்தனை என்னன்னா, இந்திர சபைக்கு நான் அதிபதி ஆக வேண்டும், இந்திரனுடைய ஆசனத்தில் நான் அமர வேண்டும் என்பதுதான் கும்பகர்ணனுடைய பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்கும் போது என்ன பண்ணிட்டான்? இந்திராசனம்னு கேட்டிருக்கான். இந்திர ஆசனம்னு கேட்டிருக்கான். அது அப்படித்தான் கேட்கணுங்க. வாய் தவறி சரஸ்வதி கடாட்சம் இல்லாம போய் என்ன பண்ணிட்டான்? நித்ராசனம் கேட்டான். நித்ரை என்ன அர்த்தம்? உறக்கம். அதனால வருஷம் முழுக்க தூக்கிட்டு இருப்பான் அவன். பிரார்த்தனை பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பிரார்த்தனைக்கு எது கேட்கிறோமோ அதுதான் நம்மள சிக்கலையும் மாட்டி விடக்கூடிய விஷயம். நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அதனால பிரார்த்தனை பண்றோம்னா எதை கேட்கணும்னா, பகவானே எனக்கு நீ எது கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து செய்யப்பான்னு சொல்லிட்டோம்னா நற்கதி கிடைக்கும் நமக்கு. ஆனா பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். அப்பேற்பட்ட மகத்தான தத்துவங்கள் நிறைந்து நம்மளுடைய
இந்த சனாதன தர்மத்தில் உள்ள புராண விஷயங்களும் இதிகாச விஷயங்களும் நமக்கு எத்தனை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குன்னா அதுக்கு அளவே கிடையாது. இப்ப இந்த பிரயாக்ராஜ்ங்கிற இந்த கும்பமேளாவுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. எதுக்கு இந்த 4 இடங்கள் கொண்டாடப்படுகிறது? ஹரித்வார், பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உஜ்ஜைன், இன்னொரு நாசிக். இந்த 4 ஊர்கள் ஏன் போற்றப்படுதுங்கிற விஷயம் தெரியுமா? இதுக்கு இன்னொரு புராண விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அமிர்த மதனம் கடைகள். திருப்பார்கடலை கடைந்தான் ஸ்ரீமன் நாராயணன் கூர்ம அவதாரம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. தேவர்களையும் அசுரர்களையும் சேர்த்து வைத்து கடைத்தான் பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து. அப்படி எடுக்கும் போது கிடைச்சது நச்சு. அந்த நஞ்சை உண்டான் நஞ்சுண்டேஸ்வரனான பரமசிவனார் கழுத்திலேயே அந்த நஞ்சை வச்சுக்கிட்டு இறுக்கிக்கிட்டானா. பார்வதி கழுத்தை பிடிச்சு நிறுத்தினானாங்கிறது ஒரு வரலாறு, ஒரு செய்தி, புராண செய்தி. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த நஞ்சு வந்தத பரமசிவனார் அது சாப்பிட்டு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு பரமசிவனார். அதனாலதான் தியாகமூர்த்தின்னு சொல்லுவாங்க, தியாகேஸ்வரன் சொல்லுவாங்க அவரை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்த அந்த அமிர்தத்தை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்து தேவர்களுக்கு அளித்திருக்கிறான். அப்படி தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை வழங்கும் போது அந்த அமிர்தத்திலிருந்து சில துளிகள் பூமியில விழுந்திருக்கான். அந்த விழுந்த இடங்கள் தான் இந்த பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன் 4 இடங்களை புராணம் சொல்ற வரலாறு. இந்த 4 இடங்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு கங்கைன்னு சொல்றாங்க. நாசிக்ல மட்டும் கோதாவரி ஓடிக்கிட்டு இருக்கா. மற்ற இடங்கள்ல சரஸ்வதி சங்கமமாரா. சரஸ்வதி இமயமலையிலேயே காணாம போய் பாதாள மார்க்கமா பூமி கடியில மறுபடியும் திரிவேணி சங்கமத்துல சேர்றாங்கிறது ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம். இது அப்பேற்பட்ட புராண விஷயங்கள்லாம் நம்மளால இன்னைக்கு கேட்க முடியும், கேட்கணும், அனுபவிக்கணும். அப்பதான் அந்த இடத்துடைய மகிமை தெரியும். எந்த யுகத்துல நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு கணக்கே தெரியாது. எத்தனை லட்சக்கணக்கான யுகங்களுக்கு முன்னால் நடந்த இந்த விஷயம் நமக்கு இன்னைக்கு நமக்கு கிட்டிக்கிட்டு இருக்கு. சும்மா ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 1000 வருஷமோ கிடையாது, லட்சக்கணக்கான வருஷங்களா இது நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கணக்கே தெரியாது. ஏன்னா அதான் இந்த ஜீவன்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் அந்த பிரயாக்ராஜ். இன்னைக்கு அந்த கும்பமேளா நடந்துருக்கு. அங்க போய் இவ்வளவு சாஸ்திரோக்தமான விஷயங்கள், இவ்வளவு புண்ணிய காரியங்கள், இவ்வளவு ஹோமங்கள், தர்ப்பணங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த நீர்ல இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் மகாத்மாக்களா உருவாகலாம். அப்படின்னா அந்த நீர்நிலைகள் எத்தனை வயல்வெளிகள்ல போய் ஓடும், எத்தனை தோட்டங்கள்ல பாயும். அப்படி பாயிர தோட்டங்கள்ல விளையிற காய்கனிகள், தானியங்கள் எல்லாம் நம்ம மக்கள் சாப்பிட்டு நல்ல மகாத்மாக்களா நமக்கு பிறக்கணுங்கிற அந்த வேண்டுதலோட இந்த பாரத தேசம் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க, எத்தனை பெண்கள், எத்தனை பையன்கள் பிறக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு தேஜஸ் மகிமை அவங்களுக்கு இருக்கு. அது எல்லாம் எப்படி அவங்களுக்கு நம்ம இருக்குன்னு தெரிய வைக்கணும்னா இது போல புராண விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல சொல்ல அவங்க அதை உணர்ந்து நல்ல ஒரு மகான்களாக வருவார்களாம் என்று சொல்றாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே இதை நினைவூட்ட வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொன்னோம்னா பேர்பட்ட மகத்துவங்கள் நிறைந்த தேசமா நம்ம பாரத தேசம். இத்தனை நீர்நிலைகள், ஒவ்வொரு நதியை பார்க்கும் போதும் ஒவ்வொரு திருவிழாவை நினைச்சுக்கணும். அடியேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது அடியேன் கொஞ்சம் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், வைகை நதியில எத்தனை பேர் குளிச்சிருப்பீங்க? எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. வைகை நதியில எத்தனை பேர் நீராடி இருக்கீங்க? கணேஷ் நீராடி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இளைஞர் நீராடி ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கை தட்டுங்க. 2 வருஷம் தான் குளிச்சிருக்காங்க. பரவாயில்ல, குட், நல்ல விஷயம். நீங்க எத்தனை பேர் குளிச்சிருக்கீங்க வைகை ஆத்துல? 1 2 இந்த பாருங்க. ஆமா, உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 73 வயசுல ஒரு தடவை குளிக்கலையா? இவர் பாருங்க, இளைஞர் 23 வயசு 22 வயசுல 23 வயசுல இவர் குளிச்சிருக்காங்க. நீங்க குளிக்கல பாத்தீங்களா? நிறைய குளிச்சிருக்கீங்க.
இன்னைக்கு எத்தனை பேர் குளிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா குளிக்கிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது. ஓப்டா படித்துறை பேரே வந்து அது ஒரு படித்துறை. இன்னைக்கு படித்துறையே கிடையாதுங்க. என்ன இங்க வந்து வேற மாதிரி துறை தான் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு படித்துறை கிடையாது, பூரா குடித்துறைகள் தான் இருக்கு இன்னைக்கு. என்ன குடித்துறையா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எந்த கணக்குன்னே தெரியல. எது புண்ணியம், எது பாவம், என்ன எது தோஷம், என்ன எது நிர்தோஷம், எது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு எல்லாமே கண்டபடிக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை இந்த கலியுடைய அந்த விஷயம். அதனால இந்த நீர்நிலைகள்ல போய் குளிக்கிறதே ஒரு மகத்தான விஷயம். அடியேன் குளிக்கிறேன்னு சொல்லி இங்க தண்ணி சரியா வரலன்னு சொல்லி குருவித்துறைன்னு சொல்லுவாங்க. குருவித்துறைன்னு சொல்லி சோழவந்தான் அந்த மார்க்கத்துல போய் கொஞ்சம் உள்ள போனோம்னா ரொம்ப ரம்யமான இடம் குருவித்துறை. அந்த அளவுக்கு அருமையா தண்ணி ஓடிட்டு நம்ம வைகை தண்ணியான நினைப்போம். அந்த அளவுக்கு வைகை அவ்வளவு துல்லியமா என்ன தூய நீர், தூய நீர் யமுனை துறைவரைன்னு சொல்லுவாங்க ஆண்டாள் பாத்தீங்களா. அது போல தூய நீர் பிரவாகமாகி வைகை ஓடிக்கிட்டு இருக்கு. வேகவதி நதிங்கிறது இதோடைய பேரு. அங்க போய் இப்ப தை அமாவாசை வந்துச்சுன்னா அப்ப போய் அடியேன் என்னுடைய பாரியாரோட போய் அங்க நீராடிட்டு வந்து ரொம்ப ரம்யமா இருந்தது. நம்ம பாரதத்துல இங்க வைகையில குளிக்க முடியுதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம். என்ன அங்க குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தோம் நாங்களாம். அதனால இந்த நீராடுறது நதியில குளிக்கிற சம்பிரதாயம் நம்ம பாரதத்துக்கு மட்டுமே உரித்தான சம்பிரதாயம். அப்பேற்பட்ட கும்பமேளா நடக்குது நம்ம வடதேசத்துல இருக்கிற இந்த பிரயாக்ராஜ் என்ற இடத்துல. அப்படின்னா நம்ம மதுரையில இந்த மாசத்துல என்ன விசேஷம் பார்த்தோம்னா கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்போற்சவ விழா நடந்துட்டு இருக்கு. தெப்போற்சவத்துல போய் எல்லா கோயில்களையும் பாத்தீங்கன்னா மாசி மாத தெப்பம்னே சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும்தான் தை மாசத்துல தைப்பூசம் அன்னைக்கு தெப்போற்சவம் நடக்குது. ஒரு வித்தியாசமா அது நடக்குது. என்ன தை தெப்போற்சவம் நடக்குது. மாசி மாசத்துல தான் பொதுவா எல்லா கோயில்களையும் தெப்போற்சவம் நடைபெறும். ரொம்ப விசேஷமான மாசி மாதம். கும்பகோணத்துல மகாமகம் நடக்கிற அந்த வைபவமும் மாசி மாசத்துல தான் நடக்குது. இந்த கும்பகோணத்தில் நடக்கிற வைபவம் மாசி மகம்னு சொல்லுவாங்க. மாசி மகம்னு சொல்லுவாங்க. அந்த மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான வைபவமே அலாதி. எப்படி ஐயன் சொன்னேனோ இந்த அமிர்த மதனம் கடைந்த போது பார்க்கடலில் கிடைத்த அந்த அமிர்தத்தில் சில துளிகள் இந்த 4 ஊர்ல விழுந்ததுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இது போல பிரளய காலத்துல எல்லா வஸ்துக்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும், மரம், செடி, கொடி, திரவியம், ஜீவன்கள் எல்லாத்தையும் ஒரு கும்பத்துல அடக்கி வச்சு சிவபெருமான் காத்திருக்கிறான். சிவபெருமான் கையில் இருக்கு. அந்த கும்பம் பிரம்மாவும் சிவனும் காத்திருக்கிறார்கள். அந்த கும்பம் உருண்டு மறுபடியும் பிரளயம் முடிந்த பிறகு ஜீவன்கள் தரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால அந்த கும்பம் விழுந்த இடம் தான் கும்ப கோணம்னு சொல்றாங்க. அதனாலதான் அது ஒரு வைபவமா கும்ப மாசமான இந்த மாசி மாசத்துல மக நட்சத்திரம் அன்னைக்கு பதாமகம் கொண்டாடப்படுகிறது. அந்த கும்பகோணத்துல திருக்குழந்தை என்று அவருடைய பேர். இந்த ஊருடைய பேரு திருக்குழந்தை. குடம்னாலே கும்பம் தான் அர்த்தம். குடம்ங்கிறது தமிழ் வார்த்தை. கும்பம்னு சொல்லுவாங்க. கும்பலா ஒரு ஊர்ல மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பலுங்கிற வார்த்தையே இந்த கும்பத்துல இருந்து பிறந்த வார்த்தை தான் கும்பல் சொல்றாங்க. அதான் இந்த கும்ப மேளா அப்படின்னு சொல்றாங்க. மேளா அப்படின்னா மக்கள் சேரும் இடம். விழா அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிரால சொல்லுவாங்க. மிளா அப்படின்னு சொல்லி. விழா அப்படின்னா மிலன்னா மக்கள் சேர்ற இடம். ஒரு கடை பேரு கூட மதுரையில மிலன்னு சொல்லுவாங்க. மிலன்னா ஒரு சந்தைன்னு அர்த்தம். மக்கள் சேர்ற இடம். அதனாலதான் இந்த கும்ப மேளா அப்படின்னு கொண்டாடப்படுது. நம்ம கும்பகோணத்திலேயே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கும்ப மகாமகம் நடக்கிற விஷயம். இது வந்து ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு மகத்துவங்களும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் அலாதியா இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் ஒவ்வொரு தீர்த்த கட்டத்துக்கு போகும்போதும் அந்த தீர்த்தத்துடைய மகிமையும் நாம் அறிய வேண்டும். அந்த கோயிலுடைய புராணத்தையும் அந்த மகாத்மியத்தையும் நாம் அறிய வேண்டும். அறிந்து அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்தால் அது நம் ஆத்மாவுக்கு சேரும். அது ஆத்மாவுக்கு ஒரு கணக்கா பகவான் வந்து எழுதி வச்சிருப்பான். இந்த நபர் இப்படி இந்த கோயிலுக்கு சென்று என்னுடைய வைபவத்தை கேட்டிருக்கிறான், எழுது கணக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருப்பான். உண்மையான விஷயம். இந்த கணக்கு நமக்கு தெரிய வேண்டும். இந்த வரவு செலவு கணக்கு நமக்கு தெரிய வேண்டும். இந்த வரவு செலவு கணக்கு தெரியாமல் பணத்தை மட்டுமே வரவாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது சிறக்காது. சாதாரணமாக அல்பமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும், திவ்யமாகாது என்பது உண்மை. அப்படிதான்
இந்த மாசி மாசத்துல ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்போற்சவம் காண்கிறார். ஆலமலையில கருட வைபவம் நடக்குது, கருடோத்சவம் நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னா நமக்கு ரொம்ப பிரபல்யமான விஷயம் ஒன்று, கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கஜேந்திர மோட்சம்னு சொல்லி முதோபாத்த புராணம் அமிர்த மதனம் கடைதல். என்ன திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை கொடுத்தான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு புராணத்தை பார்த்துட்டோம். எப்படி இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்களா? இப்ப இன்னொரு புராணத்தை பார்க்க போறோம். என்னன்னா கஜேந்திர மோட்சம். இந்த கஜேந்திர மோட்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு யானை குளத்துல இறங்கிச்சு, முதல்ல பிடிச்சிச்சு, கத்துச்சு, பெருமாள் வந்து சக்கரத்தை விட்டு காப்பாத்துறா. இது வந்து ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க. இதுக்கு உள்ள இருக்கிற தத்துவங்கள், தாற்பயங்கள், புராண விஷயங்கள் அநேகம். இந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறதுன்னா நம்ம வந்து விடுதலை வாங்குறதுக்கு போராடி இருக்கோம்னு சொல்றோம் பாத்தீங்களா? விடுதலை எதுக்கு வாங்கியிருக்கோம்? இந்த பாரத தேசத்துல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டிருக்காங்க, அவங்க இருந்து விடுதலை வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம். வாங்கிட்டோமா இல்லைன்னு தெரியாது. அது ஒரு கணக்கு. என்ன ஒரு நாளை கொடியேற்றோம், என்ன கொண்டாடுறோம், மிட்டாய் கொடுக்குறோம், சாப்பிடுறோம். உண்மையிலேயே ஒரு விடுதலை கிடைச்சிருக்கா யாருக்குமே தெரியல. என்ன இது ஒரு ரகசியம், இது ஒரு வினோதமான விடுதலை. இந்த விடுதலை எல்லாம் விடுதலை கிடையாதுங்க. உண்மையான விடுதலை என்னன்னா இந்த சம்சார பந்தத்துல இருந்து மொத்தமா விடுபடுறதுதான் விடுதலை. இந்த சம்சார பந்தத்துல இருந்து மொத்தமா விடுபடுறதுதான் விடுதலை. போன வாட்டி கூட ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அடுத்த ஜென்மம் நீங்க எங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதே கேள்வி இங்கேயும் கேட்கிறேன். ஏன்னா பெரியவங்களா இருக்கீங்க, அடுத்த ஜென்மா எங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பாப்போம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அடுத்த ஜென்மா வேணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருக்கீங்களா? அமெரிக்கா, சிங்கப்பூர், பாம்பே வேணாமா? ஆஹா, நீங்க எல்லாம் உண்மையிலே சொல்றேன், பெரிய மகாத்மாக்கள் கை தட்டுங்க. அடுத்த ஜென்மா வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் வருவதே ஒரு பெரிய மகத்துவமான விஷயம். ஏன்னா அடுத்த ஜென்மா வேண்டாம்னு சொல்ல அந்த மனப்பக்குவம் வர்றதே. அப்ப எதுக்கு ஆசைப்படுறீங்க? அடுத்த ஜென்மா இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்க எங்க போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க? யாரு பாதாரத்துல? முதலமைச்சர் பாதாரத்துல? பகவானுடைய பாதாரத்துல போய் அடையணுங்கிறதுதான் உங்களுடைய ஆசையா இருக்குன்னா இது வந்து பெரிய முத்திர விஷயங்க. இதுதான் முத்திர விஷயம். என்ன நீங்க தான் முக்தி இருக்கீங்க, அந்த முக்திக்கு ஆசைப்படுகிறீர்கள். அந்த முக்திக்கு ஆசைப்படுகிறீர்கள். இது வந்து நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஜனனம் எடுக்கிற ஒவ்வொரு ஜீவனம் எல்லாருக்குமே கதி அதுதான். அதை அறிவதும் அறியாததும் தான் இடையில நடக்கிற இத்தனை ஜென்மாக்கள், இத்தனை யுகங்களா நம்ம உடன்றுகிட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன இதுதான் வந்து உண்மையான விஷயம். இதுதான் சனாதன தர்மத்துல கர்ம மார்க்கமா சத்தியமா போதிக்கப்படுற விஷயம். அப்படிதான் என்ன அர்த்தம்? எது விடுதலை? மொத்தமா இந்த பிறப்பு சலனம் என்கிற அந்த விளையாட்டுல இருந்து நாம விடுபட்டு போகணும். ஒவ்வொரு ஜீவனுக்கு உண்டான விதி. இந்த விதியில நாம சிக்கி வந்து உடம்புட்டு இருக்கோம். இந்த விதி யாருக்கு இருந்திருக்கு, யார் விடுபட்டிருக்காரு என்கிற வரலாறு தான் இந்த கஜேந்திர மோட்சம் என்கிற வரலாறு. இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய மன்னன். இது நம்ம ஊர்ல நடந்த கதைங்க, வேற எங்கேயும் நடந்த கதை. பாண்டிய மன்னனுடைய பேர் இந்திரத்யும்னன் சொல்றாங்க. அந்த இந்திரத்யும்னன் பாண்டிய மன்னன் அகஸ்தியர் ஆசிரமம் வழியா போயிருக்காங்க. அப்படி போகும்போது அகஸ்தியரை கண்டு கொள்ளலையா? திரிகூடமலை அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகூடமலை அப்படின்னா நம்ம பொதுவாக குற்றாலம் பக்கம் இருக்கிற பொதிகை மலை தான் திரிகூடமலைன்னு சொல்லுவாங்க. புராணத்துல குற்றாலம்னா இருக்காது, திரிகூடமலை தான் இருக்கும். அதே பேர் ஒருவேளை அதுக்கு வச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. அந்த திரிகூடமலைங்கிறது பொன்மலையா இருக்குமாம், வெள்ளி மலையா இருக்குமாம், எக்கால் செய்யப்பட்ட மலையா இருக்குமாம். 3 வகையான மலைகள், பொன்னும் மணிகளும் வைரமும் வைடூரியங்களும் நிறைய இருந்த மலைகள். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல என்ன நதியில வந்து பொன்னியாரனே சொல்லுவாங்க. எத காவேரிய பொன்னியாரன்னு சொல்லுவாங்க. பொன்னினா பொன்னும் மணியும் அப்படியே அந்த நதியில மிதந்து வருமா. அந்த நதியில போய் குளிச்சோம்னா நம்ம குளிச்சு எந்திரிச்சா என்ன வருமா? இன்னொருத்தர் குளிச்ச ஆடைதான் நம்ம கையில வரும். அவர் போட்டிருப்பாங்க, இல்ல பூவை போட்டிருப்பாங்க, அதான் நம்ம கையில இருக்கு இன்னைக்கு. அந்த காலத்துல பொன்னும் மணியும் சந்தன கட்டைகளும் குளிச்சு எந்திரிச்சா கையில வந்து நிக்குமா.
அந்த காவிரி ஆற்றுல. அப்படிலாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல, வைகையில அப்படிதான் இருந்திருக்கு. சோ அந்த காலத்துல இருந்தது அந்த பொன்மலை, வெள்ளிமலை, அது போல எஃகு மலைன்னு சொல்லுவாங்க. தாமிரபரணியான தாமரம் நிறைஞ்ச ஆறு, அது தாமிரபரணின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய திரவியங்கள், நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் ஆறு மூலமா நமக்கு கிடைச்சிருந்தது. அது ஒரு காலம். இன்னைக்கு ஆத்துல மண்ணே காணா, எங்க பொன்னிகள், எங்க பொங்கல் வருது, மணிகள் வருது, மண்ணே இல்லையே. மண்ணு தான் ஓடவே முடியும். என்ன அதனால மணலாறு தான் இருக்கு. நல்ல விஷயம், மணலாறு தான் இருக்கு. தண்ணியா நீராறு கிடையாது, மணலாறு தான் இருக்கு. அதுவும் இல்லாம போயிருப்போம், பயமா இருக்கு. என்ன அதனால அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா, இந்த திரிகூட மலைன்னு சொல்லப்படுற அந்த மலையில தவம் இருந்திருக்காரு நம்ம அகஸ்திய மாமுனி. அந்த மாமுனி தவம் இருக்கும் போது இந்த இந்திரத்யும்னன் என்ற அரசன் அவரை கண்டு கொள்ளாம போறதுனால, என்ன நீ பார்க்காம போயிட்டியே, அவ்வளவு அகங்காரம், அவ்வளவு மமகாரம், அவ்வளவு திமிரா உனக்கு. எந்த ஒரு பிராணியும் எடுத்தாலும் சரி, மனிதர்கள் எடுத்தாலும் சரி, யானை மாதிரி பலமுள்ள பிராணி யாரும் கிடையாது. யானை மாதிரி பலம் உள்ள, பெருசாவும் இருக்கும், பலமாவும் இருக்கும், பாலமாவும் இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கும். என்ன அப்பேற்பட்ட யானை தான் திமிரோடு மதம் பிடித்து அலையுமாம் யானை. அந்த அரசன் இந்திரத்யும்னன் ஒரு நல்ல பக்தன், விஷ்ணு பக்தன். இருந்தாலும் இந்த அகங்காரத்தினால் அந்த ரிஷியை கண்டும் காணாததினால், அந்த ரிஷிக்கு விளைந்த அந்த ஒரு மனவர்த்தத்தினால் வந்த சாபத்தினால் அவன் யானையாக போனான் அடுத்த ஜென்மத்தில். ஜென்மா எப்படி இருக்கு பாருங்க. யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு தெரியணும். சாதுக்களையும் பாகவதர்களையும் கண்டால் நாம் வணங்க வேண்டும், மதிக்க வேண்டும். அது அவங்க சாபம் கொடுக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்த ஜென்மம் என்ன ஆகுங்கிற நிலைமை இந்த புராணத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட மகா ஞானிகள், மகா ரிஷிகளை பார்த்தால் கைகூப்பி வணங்க வேண்டும். நாம் அந்த ஒரு சின்னம், அந்த அஞ்சலி ஹஸ்தமாவது நமக்கு கொடுக்கக்கூடிய, காட்டக்கூடிய அறிவு வேண்டும் நமக்கு. அதான் இந்த அகஸ்தியரை கண்டுக்காம அகஸ்தியர் வருத்தப்பட்டிருக்காரு. அதனால்தான் இந்த இந்திரத்யும்னன் என்ற அரசன் யானைகளின் அரசனாக பிறந்தான். அதுதான் கஜேந்திரன் என்ற யானை. கஜம் என்றால் யானை, யானைகளுக்கு அரசன் தான் கஜேந்திரன். அதான் கஜேந்திரன். இந்த கஜேந்திரன் என்ற யானை அடுத்த பிறவியில் அலைந்திருக்கிறது காடுகளிலும் மலைகளிலும். எவ்வளவோ மனைவிமார்களா அந்த கஜேந்திரனுக்கு, எத்தனையோ யானைகளா. மனுஷனுக்கே போதும் யானை இருக்காதா? என்ன பாக்குற இடமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, என்ன குடுத்தனம் நடத்திக்கிட்டு, எவ்வளவோ சின்ன குட்டி யானைகளை அப்படியே போட்டுக்கிட்டே போயிருக்காரு அந்த கஜேந்திரன் யானை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தையே உண்டாக்கி இருக்கா அந்த கஜேந்திரன். அவருக்கு ஒரு சமூகம். என்ன நம்ம ஊர்ல தான் இருக்காங்க, எத்தனையோ சமூகத்தை உருவாக்கி இருக்காங்க பல அரசர்கள், பல ஆண்டவர்கள். ஆனா இந்த சமூகம் கஜேந்திரனுடைய சமூகம் பெருத்த சமூகம் ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ தெரியல, பூர்வ ஜென்ம வாசனை. எல்லாருக்கும் பூர்வ ஜென்ம வாசனை இருக்குங்க, எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, குழந்தை என்ன பண்ணும்னா, எதையாவது வாயில சப்ப பார்க்கும். எதையாவது வாயில கிடைச்சிருக்குன்னா குழந்தை சில நிமிடங்கள்ல அது வாய் தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ருசி பார்த்த அந்த வாசனை நாக்குக்கு உண்டு. அதனாலதான் குழந்தை கையில ஏதோ பிடிக்குதோ, காலில் ஏதோ பிடிக்குதோ அதெல்லாம் கிடையாது. வாயால பிடிக்கிறது ரொம்ப பிரியப்படுமா, ஏதாவது கிடைச்சிடாதா? விரலை கொடுத்தா விரலை கூட சத்த ஆரம்பிச்சு, விரலையே சத்தம். தாய்ப்பால், தாய் மடி கிடைக்கிற வரைக்கும் அரைஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த குழந்தை. உண்மையா இல்லையா? தாய்மார்கிட்ட தான் கேட்கணும், உண்மையா இல்லையா? இது நடக்கிற விஷயம் தானே. அதனாலதான் முதல்ல கொடுக்கிற தாய்ப்பால் எந்த ஜென்மா எடுத்தாலும் வாயத்தான் திறக்கிறதுனால, அந்த ஜென்மம் முடிச்ச உன்னையும் அந்த வாய்க்குத்தான் பால் ஊற்றுகிறார். வாய்க்கு தான் வாய் அடங்காதாங்க, வாய் அடங்காதான், வாய் அடங்கவே அடங்காது. ஆசை பூரா வாயில தான் நிச்சயமா கிடையாது. அதனால இதெல்லாம் நம்ம தீர்க்கமா ஞான விஷயங்கள் நமக்கு நமக்கு நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள், அசாதாரணமான விஷயங்கள். இதுதான் யதார்த்தம். யதா அர்த்தம், எது எப்படியோ அப்படியே போதிக்கப்படுவது, மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் போதிக்கப்படுவதுதான் நம் சனாதன தர்மம். ஆகையால இந்த இந்திரத்யும்னன் என்ற அரசன் கஜேந்திரனா பிறந்து காடு மலைகள்ல அடைஞ்சு தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு இருந்த வாசனை என்ன வாசனை என்றால், விஷ்ணுவனுடைய பக்தி என்ற வாசனை. விஷ்ணு பக்தி அவனுக்கு நிறைய இருந்திருக்கு. அந்த இந்திரத்யும்னன் அரசனா இருக்கும் போது அவன் விஷ்ணு பக்தனா இருந்திருக்கான். அதனால அந்த வாசனையில ஒரு கோயிலை
பார்த்த உடனே அந்த கோயில்ல இருக்கிற குளக்கரையில இறங்கி இருக்கானா அந்த கஜேந்திரனுடைய யானை. எங்க பார்த்தாலும் ஒரு கோயிலை பார்த்தா கஜேந்திரனுடைய யானை வந்து குளத்துல பிடிக்கும் போது அந்த தாமரையை ஒண்ணு எடுத்து அப்படியே அந்த குளத்து கரையில இருக்கிற அந்த கோயில் பக்கத்துல போடுவானா அந்த கஜேந்திரன். இதே வழக்கமா. அப்படி அதே வழக்கத்துல அந்த கஜேந்திரன் யானை உலாவிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குளத்துல இறங்கி இருக்கான். அப்ப அவனுக்கு வந்த நிலைமை என்னன்னா, அந்த குளத்துல இருக்கிற ஒரு முதலை தன்னுடைய காலை பிடித்துக் கொண்டது. அந்த முதலை யார் என்றால் ஒரு கந்தர்வனாக முன் ஜென்மத்தில் இருந்திருக்கிறான். நம்ம யாராவது நல்ல பாட்டு பாடுறா என்ன சொல்லுவோம்? ஆஹா ஓஹோ அப்படி சொல்ல மாதிரி, ஆஹா அருமையா பாடுறாயா ஓஹோ அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? இந்த ஆஹா ஊஹூ என்ற வார்த்தையே புராணத்திலிருந்து விழுந்த வார்த்தை தான். புராணத்திலிருந்து நமக்கு அளிக்கப்பட்ட வார்த்தைதான். இந்த ஆஹா ஊஹூ என்பது 2 கந்தர்வர்களின் பெயர்கள். இந்த 2 கந்தர்வர்களும் பிரம்மலோகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் பாட்டு பாடி மகிழ்விப்பார்களாம். நல்ல காலத்துல சிறந்து விளங்கியவர்கள் இந்த கந்தர்வர்கள். அவங்க பூமியில தன்னுடைய மனைவிமார்களோட குளிச்சு சல்லாபம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு குளத்துல. அப்படி சல்லாபம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது தேவர மகரிஷி என்ற ஒரு மகரிஷி அவர் அந்த குளத்துல குளிக்கிறதுக்கு இறங்கிட்டாரு. இறங்கின உடனே இந்த ஆஹா ஊஹூ இருக்காங்கல்ல, இதுல ஆஹா அமைதியா குளிச்சுட்டு இருக்காரு, ஆஹா குளிச்சுட்டு இருக்காரு. இந்த ஊஹூ என்ன பண்ணிட்டாரு? குசுப்பு குசுப்பு அந்த ஒரு மூழ்கிட்டு இருக்கும் போது குளிச்சுக்கும் போது ஒரு 2 காலை பார்த்திருக்காரு. அந்த காலை எந்த காலு யாரு காலு, தன்னுடைய தோழிமார்களுடைய காலா மனைவிமார்களுடைய தெரியாது. தெரிஞ்சிருச்சு, யாரோ ஆண் கால் தெரிஞ்சிருச்சு. அத போய் பிடிச்சிருக்கானா இந்த ஊஹூ என்ற கந்தர்வன். புடிச்ச அந்த காலை புடிச்சு இப்படி இப்படி அப்படி ஆட்டிருக்கான். அந்த தேவர மகரிஷி சந்தியாவந்தனம் பண்றதுக்காண்டி அந்த குளத்துக்கல்ல இறங்கிருக்காங்க, அந்த புஷ்கரத்துல இறங்கிருக்காங்க. இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணும்போது கையில தீர்த்தம் எடுத்து சூரியனை பார்த்து அர்க்கம் விடுற நேரம். அர்க்கம் விடுற நேரம். அருக்கணும்னா சூரியன். அருக்கன் இலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப ரத சப்தமி வந்து போச்சு, ஞாபகம் இருக்கா? ரத சப்தமினா சூரியனுடைய கதி என்ன? தை மாசத்துல வர்ற அந்த சப்தமி, வளர்பிறை சப்தமி தான் ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில்களையும் சூரிய பிரபை வாகனத்துல பெருமாள் எழுந்து வருவாரு. அது வந்து சூரியனுடைய கதி தெற்கில இருந்து வடக்கு நோக்கி பாயிற நேரம் தான் அந்த ரத சப்தமி. அதனால அந்த சூரியன் பேர் தான் அர்க்கம். அன்னைக்கு பார்த்து அர்க்க நிலைய தலையில வச்சு நம்ம குளிச்சோம்னா பாவங்கள் போகுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அர்க்கன், அந்த அர்க்கன் தான் சூரியனுடைய பெயர் தான் அர்க்க நிலைன்னு சொல்றாங்க. அந்த சூரியன் தான் அர்க்கன், அர்க்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அர்க்கியம்னா சூரியனை பார்த்து நம்ம தீர்த்தம் எடுத்து அவனுக்கு சொல்ற ஒரு விஸ்வாகம், காட்டுற ஒரு விஸ்வாகம் தான் அர்க்கம். அந்த அர்க்கியம் விடுறதுக்கு இந்த தேவர மகரிஷி அந்த குளத்துல இறங்கிருக்காரு. அந்த அர்க்கியம் விடும் போது தியானிச்சுக்கிட்டே விடும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து காலை பிடிச்சி ஆட்டுனா எப்படி இருக்கு வந்தது கோபம் அந்த தேவர மகரிஷிக்கு. இப்படி காலை குளத்தில் நீர்நிலையில் பிடிக்கிற ஒரு ஜந்துவாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லி சமைச்சிருக்காரு அந்த கந்தர்வன ஊஹூ அப்படின்ற கந்தர்வன. அவன் தான் இந்த கஜேந்திர ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜேந்திரன் சொல்ல மாட்டாங்க, கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு சிறப்பு, அவனுக்கு கிடைச்ச கதி அந்த ஒரு பெரிய ஒரு மார்க்கமான மோட்ச கதி. அதனால அந்த கஜேந்திர ஆழ்வான் அந்த குளத்துல இறங்கினவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊஹூ என்ற முதலை பிடித்து கொண்டதாம் காலை. என்ன அந்த காலை பிடிச்ச உடனே அந்த கஜேந்திரன் தப்பிக்கிறதுக்கு வழியை பார்த்திருக்கான், வழியே கிடைக்கல. இடரவே முடியல, அவ்வளவு கெட்டியா பிடிச்சுக்கிட்டானா அந்த முதலை. என்ன இது நடக்கும் போது இப்படியே இந்த முதலை கஜேந்திரனுடைய காலை பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், சதையை சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான். கரையில இருந்த அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய மனைவிமார்கள், யானைகள், என்ன குழந்தைகள், யானை குட்டிகள் எல்லாமே அங்கேயே நின்று ஆஹா நம்மளுடைய தலைவர் இப்படி ஆயிட்டானே, கஜேந்திரன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. யாரும் குறிக்கவே இல்லையா? மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு துன்பம் வேணா வேடிக்கை தான் முதல் பார்ப்பாங்க. காப்பாத்துறதுக்கு நான் வர்றேன் நீ வரேன் குதிச்சு ஓடி விட மாட்டாங்க. நீ போறியா இல்ல நீ போறியா அப்படின்னு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும். என்ன யாராவது 4 பசங்க இருக்காங்க ஒரு பாட்டிக்கோ ஒரு தாத்தாவுக்குன்னா, இந்த 4 பசங்களை யாரு காப்பாத்துறதுன்னே ஒரு மாநாடு நடக்குது. இன்னைக்கு இந்த 4 பசங்களை யாரு இந்த தாயையும் தந்தையும் காப்பாத்துறதுன்னே ஒரு மாநாடு நடக்குது. இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. அதனால அந்த யானைகளும் இதேதான் பண்ணிருக்கு. யாரும் குறிக்கவே இல்லையா? என்ன ஒரு உபகாரம் பண்ணிருக்குன்னா, தன்னுடைய தலைவரான கஜேந்திரன் குளத்துல இருக்கிறதுனால அவை கூட காப்பாத்திருக்காங்க, அதுக்கு ஒரு விசுவாசமாச்சு காமிக்கணும்னு சொல்லி
அந்த வலியிலையும் அந்த கஜேந்திரன் துடிக்கும் போது பழங்களையும் கனிகளையும் காய்களையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்கன்னா அந்த கஜேந்திரனுடைய மனைவிமார்களும் ஆண் பெண் குட்டிகளும் எல்லாம் வந்து இந்த யானைக்குட்டி எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. எப்போதும் ஒவ்வொரு குடும்பமா வந்து பல மனைவிமார்கள்ல ஒவ்வொரு குடும்பமா வந்து கனிகளும் காய்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்படி எவ்வளவு நாட்கள் கொடுத்திருக்கு. இந்த முதலை காலை விடவே இல்லை. கணக்கு சொல்றாங்க 1000 வருடங்கள் அந்த கஜேந்திரன் அந்த குளத்திலேயே இருந்திருக்கான். எப்படி அந்த கஜேந்திரன் இந்த சம்சாரம் என்கிற பந்தத்துல இத்தனை ஜென்மாக்கள் எடுத்து நாம உடம்பிட்டு இருக்கோமே, அந்த ஒரு ஜென்மா 1000 வருஷங்கள் சொல்றாங்க புராணத்துல. 1000 வருஷமும் இந்த வலியே ஒரு பழக்கமாயிருச்சா அந்த கஜேந்திரனுக்கு. இது நமக்கு நடக்கிற விஷயம். இன்னைக்கு மக்கள் வந்து எவ்வளவோ அவதிப்படுறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது சாலைகள் ரோடு சரியில்லை, என்ன எங்க பார்த்தாலும் குப்பை கூடம் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மறுபடியும் அதே வீட்லையும் அதே தெருவுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையா? நடந்துதான் இல்லையா? நமக்கு எவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எது சரியில்லையாலும் பரவாயில்ல, இது நமக்கு பழக்கமாய் போச்சு. எவை என்ன செஞ்சாலும் என்ன அநியாயம் செஞ்சாலும் அந்த அநியாயம் கூட நமக்கு பழக்கமாய் போச்சுன்னா இதுதாங்க நமக்கு வர்ற ஒரு கட்டி. ஆறலன்னா அந்த கட்டியே நமக்கு ஒரு அங்கம் ஆயிடும். அந்த கட்டியே தலையிலையோ இல்ல கையிலையோ எங்கேயாவது ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டியே நமக்கு கையாகவும் காலாகவும் இருக்கிற அங்கங்கள் போல அதுவும் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இது பழக்கமாயிருது. அது போல அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு இந்த முதலை கடியே பழக்கமாயிருச்சு. கொசுக்கடி மாதிரி அது ஒரு கடி. என்ன இதுலயே அந்த குளத்துக்கரையிலேயே இருந்திருக்கானா அந்த கஜேந்திர ஆழ்வான். 1000 வருடங்கள் ஓடிவிட்டன. வருஷமாச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு சதை வளர்றதே நின்றுமா. நமக்கு தோல் வளர்றது, என்ன பலம் கிடைக்கிறது, என்ன சாப்பிட்டாலும் ஒரு நேரத்துல சாப்பாடு இறங்காதான். இதான் முதல்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஒரு நேரத்துல நமக்கு ஒண்ணு சாப்பிட முடியாது, சதையும் வளராது, ஒண்ணு வளராது. இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கும் அதே நிலைமை. சதையே வளர ஆரம்பிக்கலையா. அந்த முதலை கடிச்சது அந்த சதையெல்லாம் தாண்டி இருக்கிற எலும்ப போய் நச்சுக்குன்னு கடிச்சதுதான் அந்த முதலை. கடிச்ச உடனே ஆன்னு கத்திருக்கான் கஜேந்திர ஆழ்வான். அது வரைக்கும் அந்த கடியே அந்த வலியே மறந்து போயிருக்கு அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு. அப்படி கடிச்ச உடனேதான் அந்த கஜேந்திர ஆழ்வான் கத்திருக்கானா, இதுக்கு மேல இந்த கடியை நம்ம தாங்கக்கூடாது, இது நமக்கு அவஸ்தை, இதை விட்டுறணும். அப்படின்னா என்ன வழி? தானாகவே காலை இட நினைத்தாலும் நடக்கவில்லை. நாமவே நாம் நிறைய விஷயங்கள் செய்யணும் நினைச்சா நடக்காது. ஆனா பகவான் கை கூப்பி ஒரு பிரார்த்தனை செய்யணும்னா சட்டுன்னு நடந்துடும். என்ன அதிசயமோ மாயமோ தெரியாது நமக்கு. அதான் பிரார்த்தனையுடைய வலிமை. அதனால இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு திடீரென்ற ஒரு பூர்வ ஜென்ம ஞாபகம். தான் யாராக இருந்திருக்கிறேன், எப்படி வாழ்ந்திருக்கிறேன், எப்படி ஒரு பக்தனாக இருந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பக்தியை நினைச்சு பார்த்திருக்கான் அந்த கஜேந்திர ஆழ்வான். முன்ஜென்மமான அந்த இந்திரதும்னன் என்ற பாண்டிய அரசனாக இருந்து விஷ்ணு மேல பக்தி செஞ்சது, இத்தனை கோயில்களுக்கு இத்தனை கைங்கரியம் பண்ணது, இத்தனை திருமஞ்சனங்கள் செஞ்சது, இத்தனை பாசனங்கள் எல்லாம் பாட்டதை கேட்டது, இத்தனையும் ஞாபகம் வந்து அந்த கஜேந்திர ஆழ்வான் ஸ்தோத்திரம் செஞ்சிருக்கான் நாராயணன் மேலே. பகவான் மேல ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான். மகிமை. நாமாக்களை சொல்றதுதான் மகிமை. அதனால சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகவன் நாமாக்களை சொன்னாலே நமக்கு நற்கதி கிடைச்சிருந்தா இந்த கலிக்குண்டான ஏற்றமே, கலி யுகத்துக்குண்டான ஏற்றமே. அப்பேற்பட்ட இந்த கஜேந்திர ஆழ்வான் ஒரு அந்த தாமரை இருக்கிற அந்த குளத்துல ஒரு தாமரையை எடுத்து தன்னுடைய தும்பிக்கையால மேல காட்டி 28 ஸ்தோத்திரங்கள் செஞ்சிருக்கான் இந்த கஜேந்திர ஆழ்வான். அத்தனை ஸ்தோத்திரங்களை நம்மளால இப்ப படிக்க முடியாது. ரொம்ப சாகிச்சு பக்தியா எனக்கு வேற வழியே இல்லை, நீதான் காப்பாத்தணும். ஆலின் ஆள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆலின் ஆள்னு சொல்லுவாங்க. அந்த ஆலின் ஒன்னு சொல்லுவாங்க, அந்த ஒன்னின் ஆள்னு சொல்லுவாங்க. என்ன அது ஆலின் ஆள், ஆலின் ஒன்னு? தேட்டர் கார்டா இல்ல என்ன இது? ஒரு பெட்டியா? என்ன டிவி பெட்டியா? என்ன ஆலின் ஒன் ஒன்னின் ஆள்? என்ன அர்த்தம்னா இந்த ஆல் இன் ஒன் அப்படின்னா அந்த ஒன் பொருளான பகவானுக்குள்ளதான் இந்த அண்ட கடாகங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல இந்த ஒன்னின் ஆள்னு சொல்றாங்க. அந்த ஒன்னான பகவான் ஒருத்தன் தான், பல பேர் கிடையாது. பகவான் தான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் இன் ஆல் எல்லாத்துக்குள்ளையும் அந்த பகவான் இருக்கான். ஆல் இன் ஒன், அந்த ஒன்னின் ஆல். அந்த ஒன்னின் ஆல்ங்கிறதுதான் மறுபடியும் அந்த ஒன்னா இருக்கிறது ஆல் அப்படின்னு சொல்ற. ஆலின் இளையாய் அருளேலோ என்பாவா என்ன ஆண்டாருடைய வாக்கு. எல்லாத்தையும் பழைய காலத்துல எல்லாத்தையும் முடுங்கிட்டு
அந்த ஆல் இன் ஒன்னா இருக்கிறவன் ஒன் இன் ஆல் அப்படின்னா ஆளிலை மேல படுத்துக் கொள்வானா அந்த சின்ன கண்ணனாங்கிறது நம்ம பார்க்கிற வரலாறு சரித்திரம். அந்த பகவான் ஆல் இன் ஒன் இன் ஆல் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பகவானை நோக்கி அந்த கஜேந்திர ஆழ்வான் தும்பிக்கையை தூக்கி ஒரு தாமரையை குடித்துக் கொண்டு அலறி இருக்கிறான். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், இதுக்கு மேல எனக்கு இந்த ஜென்மம் வேண்டாம், இந்த அவஸ்தை வேண்டாம், இந்த அவதி வேண்டாம், இந்த எப்படியாவது இந்த காலை நான் காப்பாற்றிக் கொண்டு உன்னிடம் வந்து ஐக்கியமாகிறேன்னு சொல்லி நிறைய ஸ்தோத்திரங்களை பகவான குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் கஜேந்திர ஆழ்வான். அதை சுருக்கமா சொல்லுவாங்க ஆதி மூலமே அப்படின்னு கத்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஆதி மூலமே என்று அவர் கத்தல கஜேந்திர ஆழ்வான். புராணப்படி பார்த்தோம்னா இது ஸ்ரீமத் பாகவத புராணத்திலிருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம், மகத்துவமான விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் வியாசர் அருளியது, சுகபிரம்ம ரிஷி காட்டியது யாருக்கென்றால் பரீட்சித்து என்ற ஒரு மகா ராஜாவுக்கு, அர்ஜுனனுடைய பேரன். அவருக்கு காட்டியதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற மகா புராணம். பரீட்சித்து மோட்சமடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக கேட்டிருக்கிறான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற புராணத்தை. புராணத்திலேயே மிகவும் சிரேஷ்டமான பாகவத புராணம் சொல்றாங்க. அதுல ஒரு வர்ற பாகம் தான் இந்த கஜேந்திர மோட்சம் இந்த புராணம். அப்ப இந்த கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பல ஸ்லோகங்களையும் பல ஸ்தோத்திரங்களையும் செஞ்சு பகவான் அழைச்சிருக்கான். அழைச்ச உள்ள ஸ்ரீமன் நாராயணன் சத்து எந்திரிச்சானா, பிராட்டி எழுப்பி விட்டுருக்கான். பிராட்டி தாயார் மகாலட்சுமி உன்னுடைய மகாபக்தரான அந்த கஜேந்திர ஆழ்வான் இதுக்கு மேல தாங்க மாட்டான், கத்துறான், அடைக்கிறான் உன்னை அப்படின்னு சொல்லி பரந்தாமா கிளம்பி போன்னு சொன்ன உடனே உடனே குயில இருந்து எந்திரிச்சு பகவான் தன்னுடைய பீதாம்பர ஆடையை தரிச்சுக்கிட்டு சங்கு சக்கரதாரியாக கருடாழ்வான் அழைத்தானாம். கருடாழ்வான் முன்னே போவானா இவன் முன்னே போவானா என்பது போல அவ்வளவு வேகமா அந்த பகவானுக்கு இவ்வளவு ஆடைகளையும் அலங்காரத்தையும் செய்து கொண்டு பகவான் தன்னுடைய பக்தனை தன்னுடைய பாகவதனை ரட்சிப்பதற்காக கஜம்னு சொன்னாரா மகாலட்சுமி. மகாலட்சுமி கஜம்னு சொன்னாரா. அந்த கன்னு சொன்ன உடனே ஜம்னு சொல்லும் போது பகவான் அந்த திருப்பார்கடல அந்த அனந்த சயனத்துல இல்லையா, எங்க இருக்காருன்னா ஜம்முன்னு போய் கருடாழ்வான் மேல போய் ஆவிர்வாங்க, அந்த வாகனத்துல போய் அமர்ந்துட்டாராம். அதனாலதான் யார பார்த்தாலும் இன்னைக்கு ஒருத்தர் நல்ல ஆடை அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டு நல்ல வந்து இறங்கினார்னா என்ன சொல்லுவோம், ஜம்முன்னு வந்து இறங்குறாரியான்னு சொல்லுவோம். அந்த ஜம்முங்கிற வார்த்தையே இந்த கஜம்ங்கிற வார்த்தையில தான் பிறந்திருக்கு. நம்ம சாதாரணமா உபயோகம் பண்ற விஷயங்கள் வந்து புராண விஷயங்கள் இருக்கணும், நம்ம ஏதோ கண்டுபிடிச்ச விஷயங்கள் ரிஷிகளுடைய வாக்குகள் அதெல்லாம் வந்து அந்த கஜம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான ஜம்முக்குன்ற அர்த்தமே இவ்வளவு அவசரமா பகவானுக்கு அந்த அளவுக்கு அவசரப்பட்டு அந்த குளக்கரையில வந்து என்ன அந்த கஜேந்திர ஆழ்வான் கொடுத்த தாமரையை கருட ஆழ்வான் வாங்கிக்கிட்டு பகவான் ஒப்படைச்ச உடனே சக்கரத்தை எய்தினான் பகவான் கண்ணனான ஸ்ரீமன் நாராயணன். அந்த சக்கரத்தை எய்தின உடனே சக்கரம் எய்யப்பட்டதால் அது எய்யப்பட்டால் அது எதிரியை முடிக்காமல் திருப்பான். அந்த எதிரி யார் என்றால் அந்த முதலையனுடைய கழுத்து மட்டும்தான். அப்படின்னா அர்த்தம், முதல கஜேந்திர ஆழ்வாருடைய காலை இப்படி பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப முதலுடைய கழுத்து வெட்டும் போது அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய காலும் வெட்டுப்பட்டக்கூடாது, ஒரு காயமும் கடந்துடக்கூடாது, ஒரு காயமும் நேர்ந்துடக்கூடாது. அவ்வளவு ஜாக்கிரதையா சரியா அந்த கழுத்தை வந்து வெட்டி வைத்தான் ஸ்ரீ சக்கரமான இந்த பகவானுடைய திருச்சக்கரமான ஆயுதம். ஆவரணமும் அதுவே ஆயுதமும் அதுவே அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த சக்கரத்தாழ்வான் போய் அந்த முதலையினுடைய கழுத்தை சரியாக வெட்டி கஜேந்திர ஆழ்வானை சம்சார பந்தனத்திலிருந்து மோட்சம் அளித்திருக்கிறான். இதுதான் இந்த கஜேந்திர ஆழ்வான், இந்த கஜேந்திர மோட்சம் என்கிற இந்த சின்ன ஒரு வரலாறு. இது பேசப்பட வேண்டும் என்றால் இன்னும் விஸ்தீரணமாக இன்னும் பல தத்துவங்கள் கூறி பல மகத்துவமான விஷயங்களின் வாக்குகளை ஸ்தோத்திரங்களை சொல்லப்பட்டால் இது அர்த்த விசேஷம் இன்னும் விளம்பமாக இன்னும் பரிபூரணமாக இருந்தது முன்னோர்களுடைய வாக்கு. இப்படி இந்த கஜேந்திர மோட்சம் இந்த மாசி மாசத்துல ஆனமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனமலைங்கிறது மதுரை ரொம்ப சமீபமா இருக்கிற அந்த ஆனைமலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆனைமலை ஒத்தக்கடைன்னு சொல்ற அந்த ஊர்ல அந்த ஆனைமலை இருக்கு. அந்த ஆனைமலையே இந்த கஜேந்திரனுக்கு உண்டான ஒரு வரலாறாகவே நினைவாகவே அங்கே விளங்கி
அதான் இந்த ஆனைமலையில இருக்க குளத்துல எந்த ஒரு நாள்ல போனாலும் சரி, தண்ணி இருக்கிற நாளோ மழை பெய்கிற நாளோ மழை பெய்யாத நாளோ போனாலுமே அந்த குளத்துல எப்பவுமே தண்ணி நிறைஞ்சே இருக்குங்க. அதான் அந்த ஆனைமலையில இருக்கிற நரசிம்மர் கோயில், யோக நரசிம்மர் சொல்லுவாங்க. அந்த யோக நரசிம்மர் கோயிலுக்கு இன்னொரு திவ்ய தேசமான அந்த திவ்ய தேசத்துல இருந்து பெருமாள் எழுந்தருளாரு. இன்னைக்கு திருமோகூர் என்ற சேஷம். திருப்பார் கடல் கடையின் போது மோகினி அவதாரம் எடுத்த அந்த மோகனூர் தான் திருமோகூர் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த புராணம் பார்க்கடல் கடைய புராணம். எப்படி பார்க்கடல் கடையப்பட்ட நினைவாக விளங்குகின்ற அந்த திருமோகூர்ல இருந்து கஜேந்திர மோட்சம் அளிப்பதற்காக அந்த ஆப்தன் என்ற பெருமாள், அவருக்கு பேர் ஆப்தன். ஆப்தன்னா நல்ல நண்பன் அர்த்தம். அதான் ஆப்தன். என்ன ஆப்த நண்பன் சொல்லுவாங்க, என்ன ஆத்ம நண்பன். ஆப்தன் அங்கே அந்த திருமோகூர்ல இருந்து வைபவா வந்து நல்ல விழா கோலங்கள் எல்லாம் கண்டு இந்த யானைமலையில இருக்கிற யோக நரசிம்மர் குளக்கரையில வந்து எழுந்தருளி கஜேந்திர மோட்சம் அதிகாலையில, அடுத்த நாள் அதிகாலையில அந்த முதலையை வெட்டி அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுக்கிறார் என்ற வைபவம் நிறைவாக இன்று நடக்கிறது. இது மதுரையில் நடக்கிற இந்த வைபவங்கள் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கஜேந்திர மோட்சமும் சரி, அமிர்த மதனம் கடைந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும், இந்த திரிவேணி சங்கமத்துல போய் நம்ம நீராடல் செய்த வைபவமும் சரி, அந்த பிரயாகராஜன் குளிக்கிறதும் சரி, இது எல்லாமே இன்னைக்கு இந்த சத்யநாராயண பெருமாளை முன்னிட்டு பூஜையை முடிச்சுக்கிட்டு அடியன் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அடியனோட சேர்ந்து எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா இதுக்கு உண்டான மகிமைகள் அநேகம். நம்ம நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னா முதல்ல நல்லது எது கெட்டது எது நல்லது நினைக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வேண்டும், அந்த புத்தி வேண்டும். அப்படி நல்லது நினைக்கக்கூடிய ஆற்றல் பிறந்தாலே வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சாதனை பாக்கியம். ஏன்னா நல்லது எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால இந்த நல்லது நமக்கு முதல்ல நினைவு வரணும், எது நல்லதுன்னு தெரியணும், அந்த புத்தி வரணும்ங்கிறத அந்த சத்யநாராயண பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு அடியே இவ்வளவு நேரம் விண்ணப்பிச்சத ரொம்ப சிரத்தையா ரொம்ப பொறுமையா என்ன எல்லாரும் விரும்பி அடியனுடைய சொல்லெல்லாம் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா கமிக்க பிரார்த்திக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டு அடியனுக்கு ஆசீர்வாதம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டு அடியன் இன்னைக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நினைத்துக் கொண்டு கிருத்தகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கமிட்டியாருக்கு, ஆத்மா ட்ரஸ்ட் இல்லத்தாரின் கமிட்டியார் அனைவருக்கும் அடியனுடைய விசுவாசங்களையும் கிருத்தகைகளையும் கேட்டு செவிமடுத்து கேட்ட அனைத்து இந்த இல்லத்தார் பெரியவர்களுக்கும் அடியனுடைய விசுவாசங்களையும் கிருத்தகைகளையும் தெரிவித்துக் கொண்டு இதோடு அடியனுடைய வைபவத்தை, இந்த புராண வைபவத்தையும் இந்த மாசி மாத வைபவத்தையும் இதோடு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீ